பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் நம்பர் 3 டே 4 இந்தியா அவங்களோட பவுலர்கள் உதவியினால இன்னைக்கு 245 ரன்கள் சேர்த்து ஃபாலோ ஆனா தவிர்த்துட்டாங்க. அவங்க ஃபாலோ ஆனா தவிர்த்ததை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல டக் அவுட்ல காட்டுறப்போ எனக்கு வந்துச்சு பாருங்க ஒரு ஆத்திரம். ஆமாங்க, விராட் கோலி, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் மென்டார் கௌதம் கம்பீர் இவங்க 3 பேரும் செலிப்ரேட் பண்றத பார்த்தோமே உண்மையிலேயே எனக்கு ஆத்திரம் தாங்க வந்துச்சு. செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற இதே தோணவே இல்ல. இது அவங்க நின்று ஆடி கொடுக்க வேண்டிய நேரம். ஆனா அவங்க எல்லாரும் அவுட் ஆயிட்டு போனதான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அவங்க ஒரு எஃபர்ட் எடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி அவங்களோட விக்கெட்டை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, லெத்தாஜிக்கா ஆடி ஈஸியா அவங்களோட விக்கெட்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லாருமே 4வது 5வது ஸ்டிக்ல போட்ட பந்து ஆட ட்ரை பண்ணி ஈஸியா கேட்ச் கொடுத்து வெளியேறாங்க. இது உண்மையிலே என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு பவுலர் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சென்சிபிள் நாக் ஆடுறாங்க. ஜடேஜா பவுலர் ஆகாஷ் தீப் ஃபாலோ ஆன்ல இருந்து இந்தியாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அவங்க உண்மையிலேயே நம்ம அவங்களை இந்த இடத்துல பாராட்டணும். ஒரு பவுலர் எஃபர்ட் எடுத்த அளவுக்கு பேட்ஸ்மேன் ஸ்டாப் ஆர்டர்ல எஃபர்ட் எடுக்காதது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அதை அவங்க செலிப்ரேட் பண்ணது எனக்கு உண்மையிலேயே கோவத்தை தான் கிரியேட் பண்ணுச்சு. உங்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாப்போம்.